நீதி கதைகள் டிவி. ஆனந்தபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ராஜையா லக்ஷ்மி தம்பதிகள் ஒரு சின்ன குடிசையில சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில ராஜையா ஆத்தங்கரைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து அவனுடைய மனைவியான லக்ஷ்மிய பாசமா வெளியில கூப்பிட்டான். லக்ஷ்மி, லக்ஷ்மி, கொஞ்சம் வெளியில வாயேன். என் கையில என்ன இருக்குன்னு பாரு. காலையில ஆத்தங்கரையில வலைய போட்டனா அதுல ஒரு பெரிய மீன் மாட்டுச்சு. அந்த மீனை பார்த்த உடனே எனக்கு உன்னோட ஞாபகம்தான். நீ வைக்கிற மீன் குழம்போட ஞாபகம் எனக்கு உடனே வந்துடுச்சு. லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்தா. அட, என்னங்க இது, இந்த மீன் இவ்வளவு நல்லா இருக்கு. நீங்க நாள் பூரா கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி ஆத்தங்கரைக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. நீங்க போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. நான் இந்த மீனை கழுவி பழைய புளிய கரைச்சி ஊத்தி உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி குழம்பு வைக்கிறேன். உன் கையில ஏதோ மந்திர சக்தி இருக்கு லக்ஷ்மி. அதனால தான் நம்ம வீட்டுல எந்த ஒரு மசாலா பொருளும் இல்லைனாலும் வெறும் புளியையும் மஞ்சளையும் மிளகாத்தூளையும் மட்டுமே போட்டு நீ மீன் குழம்ப வைக்கிற. ஆனா அந்த குழம்போட சுவை வேற யாரு வச்சாலும் வர்றதில்ல. எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணணும் எனக்கு நீ மனைவியா கிடைச்சிருக்க. ஏங்க, நீங்க என்ன அந்த அளவுக்கு புகழ வேண்டிய அவசியம் இல்ல. நாம ஏழைங்களா இருக்கலாம், ஆனா நம்ம வீட்டுல சந்தோஷத்துக்கு என்னைக்குமே ஒரு குறை வந்ததில்ல. நீங்க என்ன நல்லா பாத்துக்கிறீங்க, நானும் உங்களை நல்லா பாத்துக்கிறேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இந்த ஒற்றுமை இருந்தா போதுமே. சரி, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் சமைச்சு வைக்கிறேன், சூடா வந்து சாப்பிடுங்க. சரி லக்ஷ்மி, மண் பாத்திரத்துல இந்த மீன் குழம்ப வையி. மண் சட்டியில வச்சாதான் மீன் குழம்போட சுவை அதிகமாகும். நீ மீன் குழம்பு வைக்கும் போது வருமே ஒரு வாசம், அதுக்காகவே இந்த மீனை கொண்டு வந்திருக்கேன். சரி, சீக்கிரம் ஆரம்பிச்சிடு. அதே ஊர்ல இருக்கிற ஜமீன்தார் ராமையா அவருடைய மனைவியோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. பல வகையான சாப்பாடு அங்க இருந்துச்சு, ஆனா எதுவுமே அவருக்கு பிடிக்கல. கௌரி, என்ன சமையல் இது? நாளுக்கு நாள் நம்ம வீட்டில் சமையலோட செலவு அதிகமாகுது. இதுல இவ்வளோ பொருளுங்க இருந்தோம் கொஞ்சம் கூட சுவையே இல்லையே. அவ்வளோ பணம் செலவு பண்ணி எல்லா மசாலா பொருளையும் வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன். ஆனா சாப்பாட்டுல கொஞ்சமாவது சுவை இருக்கா? பணம் எல்லாம் வீணா போகுது. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? நம்ம வீட்டுல இத்தனை சமையல்காரங்க இருக்காங்க, நீங்க சொல்ற மாதிரி தான் அவங்களும் சமைச்சு கொடுக்கறாங்க. ஆனா உங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களும் இந்த மாதிரி பெரிய சமையலறையும் ஊர்ல யாருக்கிட்டையும் இல்ல, ஆனாலும் நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்ப ராமையோட மூக்குக்கு ஏதோ ஒரு மனம் வந்துச்சு. ஒரு நிமிஷம் இரு கௌரி, உனக்கு காத்துல நல்ல ஒரு மனம் வருதா? அது மீன் குழம்பு தானே? அடடடடா, நம்ம ஊர்ல யாரு இவ்வளோ நல்லா மீன் குழம்பு வைக்கிறது? எனக்கு இந்த மீன் குழம்போட மனத்துக்கு பசி 2 மடங்கு அதிகமாகுது. யாரு வைக்கிறாங்க? ஆமாங்க, காத்துல நல்ல மனம் எனக்கும் தான் வருது. ஆனா அது வேற யார் வீட்டுல இருந்தோ இல்ல, நம்ம வீட்டுக்கு பின்னாடி சின்ன குடிசை இருக்குல்ல, அதான் அந்த ராஜையோட குடிசை, அங்கிருந்து தான் வருது. அவங்க சாப்பிடவே கெதி இல்லாத குடும்பம். அப்படி இருக்கும்போது இவ்வளவு ஒரு நல்ல மனம் அவங்க வீட்டுக்குள்ள இருந்து எப்படி வருது? ஏழைங்களா இருந்தா சுவையா சமைக்க கூடாதா கௌரி? அந்த வாசமே என்ன வா வான்னு இழுக்குது. அப்படி அந்த ஏழைங்களோட குடிசையில என்னதான் சமைச்சிருக்காங்கன்னு நான் பார்த்தே ஆகணும். நான் மட்டும் போகவா, இல்ல நீயும் என் கூட வரியா? இல்ல நீயும் என் கூட வா. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஊர்லயே பெரிய ஜமீன்தாரரு நீங்க. நீங்க அந்த ஏழை குடிசையில போயிட்டு அங்க என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்த்து அதை வாங்கி சாப்பிட்டா நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பசியில கௌரவம் எல்லாம் பார்க்க கூடாது கௌரி. நீ என் கூட வரலனா பரவாயில்ல. ஆனா நான் ராஜையாவோட குடிசைக்கு போய் அவங்க மீன் குழம்பை எப்படி வச்சிருக்காங்கன்னு சாப்பிட்டு பார்க்க போறேன். ராஜையாவோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற ரங்கையாவும் அவருடைய மனைவியும் அந்த வாசத்துக்காக தான் அங்க வந்திருந்தாங்க. சீதா, நம்ம ராஜையாவோட குடிசையில ஏதோ சமைக்கிறாங்க போலயே. அந்த வாசம் என் மூக்க தொலைக்குது. எனக்கு அந்த வாசத்துக்கு பசி எடுக்குது. நம்ம வீட்லயும் தான் நீ சமைச்சு வச்சிருக்க, ஆனா என்னமோ தெரியல, எனக்கு அதை சாப்பிட பிடிக்கல. இதுக்கு நியாயமா நான் கோவப்படணும், ஆனா நான் கோவப்பட மாட்டேன். என்ன இருந்தாலும் சொல்லுங்க, லக்ஷ்மி கையில ஏதோ ஒரு திறமை இருக்கு. அவ சமைக்கிற மாதிரி நம்ம ஊர்ல யாராலையும் சமைக்க முடியாது. உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அவ சமையல் பிடிக்கும். சரி, அப்படின்னா வா, இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போய் கூடவே உக்காந்து சாப்பிடலாம். ராஜையா என்னோட நல்ல நண்பன் தானே, அவன் என்ன கொடுக்க மாட்டேன் நான் சொல்ல போறான். வா வா, சீக்கிரமா போய் 2 வாய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். வேணாங்க, அப்படி சாப்பிடுறது மரியாதையா இருக்காது. பாவம், அவங்களும் நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க தானே.
ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் நல்லா சமைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதையும் போய் நம்ம வாங்கி சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. பேசாம அமைதியா வீட்ல சமைச்சிருக்கிறதையே சாப்பிடுங்க. சீதா, அங்க பாரு, அந்த ஜமீன்தார் ஐயாவும் அவருடைய மனைவி கௌரியும் இந்த பக்கம்தான் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க ஊருக்கே பெரிய மனுஷங்க, நம்ம தெருவுக்கு ஏன் வந்திருக்காங்கன்னு தெரியலையே. சரி, நீயும் வா, போய் என்ன விஷயம்னு கேட்கலாம். ராமையா கௌரி நேரா நடந்து வந்து ராஜையாவோட வீட்டுக்கு போனாங்க. பின்னாடியே ரங்கையாவும் சீதாவும் வந்தாங்க. ராஜையா, ராஜையா, வீட்டில் இருக்கியா? ராஜையாவும் லக்ஷ்மியும் வெளியில வந்தாங்க. ஐயா ஜமீன்தார் ஐயா, நீங்களா? என்னோட சின்ன குடிசைக்கு நீங்க ஏங்கய்யா வந்தீங்க? சொல்லி அனுப்பியிருந்தீங்கன்னா நானே உங்களோட வீடு தேடி வந்திருப்பேனே. என்னங்கய்யா விஷயம்? நான் இப்போ ஜமீன்தாரா வரல ராஜையா. உன் பொண்டாட்டி சமைச்ச மீன் குழம்போட வாசம்தான் என்னை இவ்வளவு தூரம் கூட்டிக்கிட்டு வந்திருக்கு. எனக்கு அந்த மீன் குழம்புல சாப்பாடு சாப்பிடணும். எனக்கும் 2 வாய் சாப்பாடு கொடுக்க முடியுமா? அப்போ கௌரி ரொம்ப கோவமா, என்னங்க இது, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? இந்த வீட்டை பாத்தீங்களா? பனை ஓலையில செஞ்சிருக்காங்க. தரையில அவங்க படுக்க பாய் கூட போட்டுக்கிறது இல்ல. இப்படிப்பட்ட வீட்டுல வந்து சாப்பிட சொல்றீங்களே, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. கௌரி அம்மா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க ஏழைங்க தான், இந்த பனை ஓலையில தான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்க மனசு சுத்தமான மனசுங்க. நான் வாழையிலேயே அறுத்துட்டு வரேன். நீங்க 2 பேரும் நாங்க சமைச்ச சாப்பாட வயிறார சாப்பிட்டுட்டு போங்க. ஜமீன்தார் ஐயா, எங்க லக்ஷ்மி அம்மா சமைச்சா இந்த தெருவே மணக்குங்க ஐயா. நான் கூட லக்ஷ்மி அம்மா கிட்ட மீன் குழம்பு வாங்கி சாப்பிடலான்னு தான் பின்னாடியே வந்தேன். ஆமாங்கம்மா, நீங்க உங்களுடைய குடும்ப வழக்க பழக்கம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க லக்ஷ்மி கையால சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி கையால வாங்கி சாப்பிட்றதையே கௌரவமா நினைச்சு சாப்பிடுவீங்க. உள்ள வாங்க ஐயா. ரங்கையா, நீயும் சீதாவை கூட்டிக்கிட்டு உள்ள வா. எல்லாரும் உக்காந்து வயிறார சாப்பிடலாம். யாரும் தப்பா எடுத்துக்காம கை கால் கழுவிட்டு உள்ள வந்துடுங்க. நாம உக்காந்து சாப்பிடலாம். எல்லாரும் ராஜையாவோட வீட்டுல தரையில தான் உக்காந்தாங்க. அப்ப லக்ஷ்மி எல்லாருக்கும் வாழையிலேயே போட்டு அதுல சுட சுட சாதமும் கூடவே மணமணக்கிற மீன் குழம்பும் ஊத்துனா. ஐயா, இது ஏழைங்க வீட்டு சமையல். ஏதாவது குறை இருந்தா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க வீட்டுல பெருசா மசாலா பொருள்லாம் எதுவும் இருக்காது. வீட்டுல இருந்த கொஞ்சம் புளி, உப்பு, மிளகா, மஞ்சள் இதை வச்சு அரைச்சி போட்டுதான் குழம்பு வச்சிருக்கேன். நல்லா இல்லைன்னா தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க ஐயா. ஆனா ஜமீன்தார் அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு சந்தோஷமா, அடடே லக்ஷ்மி, சும்மா சொல்லக்கூடாது. உண்மையிலேயே உன் கையில பெரிய வித்தை இருக்கு. என் வீட்டுல பலவிதமான மசாலா பொருளுங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம சமைக்கிறதுக்குன்னே 10 ஊர்ல இருந்து 10 சமையல்காரனுங்க வந்திருக்கானுங்க. ஆனா இப்படிப்பட்ட குழம்ப யாரும் வைக்கிறது இல்ல. கௌரியும் அந்த மீன் குழம்பு சாப்பாடை சாப்பிட்டு ரொம்பவே ஆச்சரியமா, அட என்ன லக்ஷ்மி இது, இதுல என்னத்தை போட்டு சமைச்ச? ஒண்ணுமே போடலங்கிற. ஆனா இது எங்க வீட்ல செய்யற குழம்பை விட இவ்வளவு சுவையா இருக்கு. நான் ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டேன் இங்க வந்தப்போ. ஆனா நீ சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உண்மையிலேயே சொல்றேன், நாங்கெல்லாம் நல்ல வாழ்க்கைய வாழல. ஆனா நீங்க நல்ல வாழ்க்கைய தான் வாழ்றீங்க. ஐயோ, இதுல என்னமா இருக்கு? உங்க எல்லாருக்குமே நான் செஞ்ச சமையல் பிடிச்சிருக்குன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்லைங்கம்மா. நீங்க வயிறார சாப்பிடுங்க. பாத்தீங்களா ஐயா, ஏழைங்களோட வீட்டுல பணம் இல்லாம இருக்கலாம். ஆனா எங்களுக்குள்ள அன்பும் பாசமும் அதிகமாவே இருக்கு. அதனால தான் இந்த சமையலே சுவையா இருக்கு. நாமெல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க ஐயா, வீட்டுல பலவிதமான பொருட்கள் இருந்தா மட்டும் போதாது. லக்ஷ்மி மாதிரி பாசமா சமைக்கிறவங்களும் இருக்கணும். சும்மா எல்லா பொருளையும் போட்டு கலந்துட்டா நல்ல சாப்பாடு கிடைச்சிடுமா என்ன? அதோட கொஞ்சம் அன்பையும் சேர்த்து கலந்தாதான் நல்ல சாப்பாடு கிடைக்கும். நீங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டா எனக்கு அதுவே போதும். நாம சமைச்ச உணவை எல்லாரும் ருசிச்சு வயிறார சாப்பிட்றத விட வேற என்ன வேணும்னு என் பொண்டாட்டி அடிக்கடி சொல்லுவா. அது 100% உண்மைதான் போல. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் கிளம்பும் போது, ராஜையா, இன்னைக்கு நான் ஒரு வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிட்டேன். வெளி தோற்றத்தை வச்சு எதையும் எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இந்த பண ஓலை வீட்டுக்குள்ள என்ன பெருசா இருக்க போகுதுன்னு நினைக்க கூடாது. இங்க நீங்க வாழற வாழ்க்கைய பார்க்கும்போது பொறாமையா இருக்கு. ஐயா, உங்களை மாதிரி ஒரு பெரிய மனுஷன் எங்க வீட்டுக்கு வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அதுலயும் நீங்க சாப்பிட்டது எனக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்குது. லக்ஷ்மி, நீ சமையல் மட்டும் நல்லா பண்ணல, வந்தவங்கள எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கிற குணமும் உன்கிட்ட நல்லாவே இருக்கு.
உன்னை பார்த்து நான் நிறைய விஷயங்களை கத்துக்கணும் போல. உன் திறமைக்கு முன்னாடி நான் தலை குனிச்சுதான் நிக்கணும். இனிமே நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம்தான். யாரு என்ன சமைச்சாலும் எல்லாருக்கும் எல்லாருமே கொடுக்கணும். சந்தோஷம் கௌரி அம்மா, நீங்க மனசு மாறினது ரொம்ப நல்லது. இனிமே ஐயா நல்லா சாப்பிட்டு ஊரையும் நல்லபடியா பார்த்துப்பாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐயாவுக்கு நல்லா சமைச்சு கொடுத்தா நம்ம ஊருக்கே நிறைய நன்மைகள் நடக்கும். ஆமாங்க, சும்மா சொல்லக்கூடாது. நம்ம லக்ஷ்மி ஒரு மீன் குழம்பு சமைச்சு பெரிய வீட்டுக்காரங்களையும் நம்ம வீட்டுக்கு வர வச்சிருக்கா அப்படின்னா அவளை நம்ம பாராட்டுறதுல தப்பே இல்ல. ராஜையா, உன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதுக்கு உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இனிமே நீ வேற எங்கேயுமே வேலைக்கு போக வேண்டாம். என்னோட வயலை பார்த்துக்கிற பொறுப்பை உனக்கு கொடுக்கறேன். ஆனா ஒன்று, உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி மீன் குழம்பு வைக்கும்போது எனக்கும் கொண்டு வா அப்படின்னு ராமையா சொன்னதை கேட்டு எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஏழைங்க பணக்காரங்க அப்படிங்கிற வித்தியாசம் பணத்தை வச்சு வேணும்னா சொல்லலாமே ஒழிய ஒருத்தவங்களோட திறமையை வச்சு சொல்லவே முடியாது. பணக்கார வீடோ ஏழை வீடோ திறமசாலிங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அது ஆனந்தகிரி அப்படிங்கிற ஒரு பெரிய ஊரு. அந்த ஊருக்கு பெரிய மனுஷன் பூபதி. அவருக்கு ஒரு அழகான புத்திசாலி பொண்ணு வள்ளி இருந்தா. பூபதி முதல்ல ஊரை பத்தி நிறையவே யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா வர வர அவருடைய வீடு அவருடைய பொண்ணை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவரால ஊரை பத்தி யோசிக்க முடியறதில்ல. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பக்கத்து ஊரு ஜமீன்தாரான ராகவையா ஊர் தலைவரா ஆகிறதுக்கு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துக்கு கீழே ராமையா சூரையா ரங்கையா 3 பேருமே கவலையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா ராமையா, நம்ம ஊரோட நிலைமை வர வர மோசமா போய்கிட்டு இருக்குன்னு தெரியுது. நம்ம ஊரோட தலைவர் வாசலை தாண்டி வெளியிலேயே வர்றது கிடையாது. பஞ்சாயத்துக்கு வந்தே பல நாள் ஆச்சு. ஆமா சூரையா, நம்ம ஊருக்கே தலைவரான பூபதி ஐயா வீட்டிலேயே உக்காந்துக்கிட்டு பொண்ணையும் வீட்டையும் மட்டும்தான் பார்த்துக்கிறாரு. பார்த்து ஒரு பிரச்சனையையும் பார்க்க வேண்டிய நம்ம ஐயா சும்மா தான் இருக்காரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த ராகவையா தலைவராக பார்க்குறாரு. நேற்று கூட நம்ம ஊர் அணைக்கட்டை உடைக்கிறதுக்கு அந்த ராகவையாவோட ஆளுங்க வந்தாங்க. கேள்வி கேட்க யாரும் இல்லைங்கிற திமிரு தான் அது. நாம் அவனை இப்போவே தடுக்கலைன்னா அப்புறம் நம்ம ஊர் அவனுக்கு கீழே போயிடும். அப்புறம் யாரு தான் நம்மளை காப்பாற்றுவாங்க? அப்பதான் அந்த பக்கமா வந்த வீரையா அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் கேட்டான். வீரையா ரொம்ப சுறுசுறுப்பான தைரியமான பையன். பெரியவங்களுக்கு வணக்கம். ஏன் எல்லாரும் ரொம்ப கவலையாக இருக்கீங்க? தலைவன் தூங்கிக்கிட்டு இருந்தானா? மக்களாக இருக்கிற நாம தான் முழிச்சு பிரச்சனையை சரி பண்ணணும். என்ன பண்ணுறது வீரையா, இப்போ நம்ம எல்லாரோட நிலைமையும் அப்படி தான் இருக்கு. நம்ம எல்லாரையும் பார்த்துக்க வேண்டிய பூபதி ஐயா வீட்டை மட்டும்தான் பார்த்துக்கிறாரு. அதனால் நம்ம ஊருக்கு இப்போ தலைவனே இல்லை. பூபதி ஐயாவுக்கு நம்ம ஊர் மேலே அக்கறை இல்லாமல் இல்லை. அவருக்கு வயசாகுது. அது மட்டும் இல்லாமல் அவர் பொண்ணு மேலே அவருக்கு அதிக பாசம். நம்ம யாராவது போய் ஊரில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அப்போ அவர் புரிஞ்சிக்க போகிறாரு. நாம் போய் ஐயாவை பார்க்குறதா நடக்கிறத சொல்கிறதா அதெல்லாம் நடக்குமா? அவருடைய வேலைக்காரன் சீனு இருக்கானே, அவன் நம்மளை உள்ள விட மாட்டான். அவனும் அந்த பக்கத்து ஒரு ஜமீன்தாரும் 2 பேரும் கை கோத்துருக்காங்களாமா. அப்படியா? அப்படின்னா இன்னைக்கு ராத்திரியே நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன். அந்த ராகவையாவோட காலில் நம்ம ஊர் ஜனங்க மட்டும் விழுந்துடவே கூடாது. நான் பூபதி ஐயாவை சந்திச்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வீரையா நேர பூபதி ஐயாவோட வீட்டுக்கு போனான். அங்க வேலைக்காரன் சீனோ அவனை தடுத்தான். என்ன வீரையா, நேராக வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்க? ஐயா ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு, யாரையும் பார்க்க மாட்டாரு, கிளம்பு. இங்கே பாரு சீனு, ஊரில் எல்லாரும் பிரச்சனையோடு இருக்கும்போது பெரிய ஐயா ஓய்வு எடுக்கிறது நியாயமே இல்லை. நான் அவரை பார்த்தாகணும். என்னை மீறி உள்ளே போக நினச்சினா மரியாதையாக இருக்காது வீரையா. இது உன்னோட வீடு இல்லை, எங்கள் ஐயாவோட வீடு. வீரையா கோவமா சீனுவை தள்ளி நேர உள்ள போயிட்டான். இத பாத்துக்கிட்டு இருந்த பூபதி ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. பூபதி கோவமா, என்ன வீரையா, உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சா? என்னோட வேலைக்காரனையே தள்ளி விட்டுட்டு நீ உள்ள வர? உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா? பயம் இல்லையா? ஐயா வணக்கங்க. மரியாதை இருக்கு அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களை பார்க்குறதுக்கு வந்திருக்கேன். பயம் இல்லை அப்படிங்கிறதால தான் உங்கள் வேலைக்காரனை தள்ளி விட்டுட்டேன். நீங்கள் நம்ம ஊரோட தலைவர்,
ஆனா நம்ம ஊரை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. பக்கத்து ஊர் ஜமீன்தாரு நம்ம ஊராடைய திட்டம் போடுறாரு. அதை பத்தி தெரிவிக்க தான் நான் இங்க வந்தேன். அதை கேட்டு பூபதி யோசிக்க ஆரம்பிச்சாரு. நம்ம ஊரை நீ காப்பாத்த போறியா? ஏன் நான்லாம் இல்லையா? அந்த ஜமீன்தாரால என்னை எதுவுமே செய்ய முடியாது. எனக்கு இருக்கிற செல்வாக்குக்கு முன்னாடி அவன்லாம் ஒரு ஆளா? செல்வாக்குங்கிறது வீட்டுக்குள்ள உக்காந்தா வளராதுங்க ஐயா. வீட்டை விட்டு வெளியில வந்து 4 பேரை பார்க்கும்போது தான் அது வளரும். நீங்க வீட்டை தாண்டி வெளியில வரலன்னா நாளைக்கு உங்க வீடு கூட உங்க பேச்ச கேட்காது. நீங்க ஊரை அப்படியே விட்டுட்டீங்க. இப்ப ஊருக்கு ஒரு நல்ல தலைவன் வேணும். அப்ப பூபதி கோவமா, ஓஹோ, ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னு எனக்கே சொல்லி தரியா? நான் யாரு அப்படிங்கிறது உனக்கு தெரியாது வீரையா. சரி, உனக்கு அவ்வளவு ரோஷம் இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஜமீன்தார நீயே எதிர்த்து நில்லு. உன்னோட தைரியம் எந்த அளவுக்குன்னு நானும் பார்க்கறேன். இந்த மண்ணை காப்பாத்துறதுக்கு நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நான் அப்படியே செய்கிறேங்க ஐயா. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? சரி கேளு. இப்ப நம்ம ஊர்ல 3 பிரச்சனைங்க இருக்கு. அந்த 3ஐயும் நீ சரி பண்ணிட்ட அப்படின்னா உன் தைரியத்தை பாராட்டி இந்த ஊரை தூக்கி உன்னோட கையில நான் வைக்கிறேன். பிரச்சனை, அந்த ராகவையா நம்ம ஊர் குளத்தோட பத்திரத்தை எங்க வச்சிருக்கான்னு தெரியல. இப்ப அது அவனுக்கு சொந்தம்னு சொல்றான். நம்ம ஊர் குளத்தோட பத்திரத்தை நீ தான் கொண்டு வரணும். 2வது, வயலுக்கு தண்ணி வர்ற கால்வாயில ஒரு பெரிய பாறை விழுந்து தண்ணி வர மாட்டேங்குது. அந்த பாறையை நீ அகற்றணும். 3வது, நம்ம ஊர் எல்லையில தோட்டத்துல ஒரு காளமாடு இருக்கே, அதை யாராலையும் அடக்க முடியல. அதை நீ அடக்கியே ஆகணும். இது 3த்தையும் உன்னால செய்ய முடியுமா? இந்த 3 பிரச்சனை தானங்க ஐயா. தைரியமா இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பெரிய பிரச்சனையா தெரியாது. இந்த 3 பிரச்சனையையும் தீர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீரையா தைரியமா அங்கிருந்து போனான். இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த வள்ளி அவங்க அப்பா கிட்ட வந்தா. அப்பா, அந்த வீரைய பேச்சுல தைரியமும் ஒரு நம்பிக்கையும் தெரியுதுப்பா. நம்ம ஊருக்காக என்ன வேணும்னாலும் செய்வாரு போல. இல்ல ரத்தம் இல்லம்மா, அதான் கொதிக்குது, கொஞ்சம் சூடா இருக்கு. அந்த ராகவையாவை பத்தி வீரையாவுக்கு சரியா தெரியாது. அதே மாதிரி அந்த காளமாட்டை பத்தியும் அவனுக்கு தெரியல. பார்க்கலாம், இல்ல ரத்தம் ஜெயிக்குதா இல்ல வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு வந்து மன்னிப்பு கேட்கறானான்னு. அடுத்த நாள் காலையில வீரையா நேரா பக்கத்து ஊரு ஜமீன்தாரான ராகவையா முன்னாடி போய் நின்னான். ராகவையா ஆட்களோட அங்க பந்தாவா உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. என்ன வீரையா, உங்க ஊர்ல இருந்து வழிய மாறி வந்துட்டியா? இல்ல பயத்துல உங்க ஐயா அனுப்பி வச்சிருக்காரா? சிங்கம் எப்பவுமே பயப்படாது ராகவையா. எங்க ஊர் குளத்தோட பத்திரம் உங்ககிட்ட இருக்காமா, அதை வாங்கிட்டு வர சொல்லி ஐயா அனுப்புனாரு. நீ கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு அது என்ன விளையாட்டு பொருளா வீரையா? அது உங்க ஊரோட குளம். அந்த பத்திரம் எனக்கு தான் சொந்தம். அது உன்னோடது கிடையாதுன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஒருத்தவங்க சொத்தை ஏமாத்தி போடுங்கிறது தப்பு. உனக்கு தைரியம் இருந்தா என் கூட போட்டி போடு. அந்த போட்டியில நான் ஜெயிச்சா அந்த பத்திரத்தை என்கிட்ட கொடு. ஒருவேளை நான் தோத்துட்டா அந்த குளத்து பக்கமே எங்க ஊருக்காரங்க இனி யாரும் போக மாட்டாங்க. ஓஹோ, தாமா துண்டு பையனி, எங்கிட்டயேவா போட்டிக்கு வர? சரி சொல்லு, என்ன போட்டி வைக்கலாம்? சண்டை எதனா போடுறியா நீ? இல்லைங்க ஐயா, பலத்தை வச்சு ஜெயிக்கிற வெற்றியெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலச்சி நிற்காது. நான் அறிவுக்கான போட்டியை வைக்கிறேன். நான் முதல்ல 3 கேள்வியை கேட்பேன். அதுக்கு பதில சொன்னா நீங்க ஜெயிச்சிங்க, இல்லைனா நான் ஜெயிச்சேன். ருத்ரையா அவனுக்கு அவன் மேல இருக்கிற நம்பிக்கையால, சரி கேளு சின்ன பையனி, உன் கேள்விக்கு கூடமா பதில் தெரியாது? கேள்வி, நான் எப்பவுமே ஓடிக்கிட்டே தான் இருப்பேன், ஆனா எனக்கு கால் இல்ல. நான் எல்லாருக்கும் உயிரை கொடுப்பேன், ஆனா எனக்கு உயிர் இல்ல, அது என்னது? அப்போ ராகவையா யோசிச்சு பார்த்துட்டு, இது ரொம்ப சுலபம். ஆத்துல ஓடிக்கிட்டே இருக்குமே தண்ணி, அதுதான் சரியான பதில். 2வது கேள்வி, இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாது, போனதுக்கப்புறம் தேடினாலும் கிடைக்காது. அது மனுஷனுக்கு கிரீடம் மாதிரி, அது என்னது? அதை கேட்டு ராகவையா சிரிச்சுக்கிட்டே, அது கௌரவம். கௌரவம் போச்சுன்னா மனுஷன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இதுவும் சரியாதான் சொன்னீங்க. இப்ப 3வது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு காகிதத்துல உண்மையை எழுதியிருந்தா அது தர்மம். அதே காகிதத்துல பொய்யை எழுதி வச்சு அதை உண்மைன்னு நம்ப வச்சா என்ன சொல்லுவாங்க? நம்பினவனை என்னன்னு சொல்லுவாங்க?
ருத்ரையோட முகம் வாடி போச்சு. என்ன சொல்றது அப்படின்னு அவன் முழிச்சுக்கிட்டு இருந்தான். இது என்னடா கேள்வி? இதுக்கு எப்படி பதில் சொல்றது? பதில சொல்லுங்க ஐயா. பொய்யா பத்திரத்தை உருவாக்கி குளத்தை எடுத்துக்க பார்க்குறீங்களே, அது தப்பு இல்லையா? செஞ்ச தப்பை மறைக்கிறானா அவன் பயந்தாங்கோலியா இருக்கணும். ஊர் ஜனங்க முன்னாடி பொய்யான பத்திரத்தை உருவாக்குனதை ஒத்துக்கிறியா? இல்லை அந்த பத்திரத்தை பஞ்சாயத்து ஆளுங்க கிட்ட கொடுத்து நான் சோதிக்க சொல்லவா? டேய், அதிகமாக பேசிக்கிட்டு இருக்க. போட்டியில் நீ தோத்துட்ட ராகவையா. ஏன்னா அந்த பத்திரம் பொய் பத்திரம்னு உனக்கு தெரியும். இப்போ நீ உண்மையான பத்திரத்தை என்கிட்ட கொடுக்குறியா? இல்லைனா இப்போவே போய் போலீஸில் உன் மேலே புகார் கொடுக்கவா? ஊர் ஜனங்க முன்னாடி உன்னோட கௌரவம் போயிடும். பரவாயில்லையா? ராகவையாவுக்கு நிலைமை புரிஞ்சுது. வீரையா புத்திசாலித்தனமா அவனை மாட்டி விட்டுட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டான். சரி வீரையா, போட்டியில் நீ ஜெயிச்சிட்ட. அந்த பழைய பத்திரம் எனக்கு வேண்டாம், எடுத்துக்கிட்டு போ. ஆனால் பூபதி கிட்ட சொல்லு, இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். வீரையா சந்தோஷமா அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஊருக்கு வரும்போது அவன் மனசுக்குள்ள, ஒருத்தன் நினைச்சா அறிவால எதை வேணுனாலும் சாதிக்கலாம். என் பிரச்சனை தீந்துச்சு. அடுத்த நாள் காலையில ஊஜனங்க எல்லாரையுமே கால்வாய் கிட்ட வர சொல்லி சொன்னா வீரையா. அங்க கால்வாய்க்கு நடுவுல ஒரு பெரிய பாறை விழுந்து கிடந்துச்சு. வீரையா, அந்த பாறையை நம்மளால நகர்த்த முடியாது. 100 பேர் சேர்ந்தா கூட நகர்த்த முடியாதுப்பா. நம்ம ஊருக்கு இனிமே தண்ணி வராதா? ராமையா அண்ணன், 100 பேர் சேர்ந்தாலும் அந்த பாறையை அசைக்க முடியாது, சரிதான். ஆனால் நாம் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்தா நம்ம அறிவால் அதை செஞ்சு முடிக்க முடியும். என்ன சொல்கிற வீரையா? வீரையா அங்க இருக்கிற மூங்கில் கொம்புகளை காட்டி, அந்த பாறைக்கு கீழே ஒரு சின்ன சந்து இருக்கு பாருங்க. நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த மூங்கில் கொம்பை அந்த பாறையோட சந்துக்குள்ள சொருகி அந்த பக்கமா ஒரு அழுத்தனா போதும், பாறை உருண்டு வந்துடும். இதை உடனே செஞ்சு பார்க்கலாம். கிராமத்து ஜனங்க எல்லாரும் அந்த சந்துக்குள்ள மூங்கில் கொம்பை வச்சாங்க. வீரையா தூரமா நின்று அவங்கள உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்தான். எல்லாரும் கவனமா கேளுங்க. நம்ம ஊருக்கு தண்ணி வேணுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் செய்யறோம். 1 2 3 தூக்கி விடுங்க. அப்படி வீரையா சொன்ன உடனேயே எல்லாருமே அவங்க பலத்தை முழுசா பயன்படுத்தி அந்த பாறையை தள்ளுனாங்க. அந்த பாறை கால்வாயிலிருந்து ஓரமா போய் விழுந்துருச்சு. இப்போ ஊருக்கு நல்லபடியா தண்ணியும் வந்துச்சு. சபாஷ் வீரையா, இத்தனை பேரோட பலத்தால சாதிக்க முடியாதத உன்னோட அறிவால ஒரு நொடியில சாதிச்சிட்ட. இனிமே நம்ம ஊருக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது. இதில் நான் எதுவும் பண்ணல ரங்கையா. நம்ம எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்ததால தான் இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஊருக்கு 2 பிரச்சனை முடிஞ்சிடுச்சு, இன்னும் 1 இருக்கு. ஊர் எல்லையில இருக்கிற மாந்தோப்புல ஒரு பெரிய காளமாடு பக்கத்துல யாரையுமே விடாம கோவமா நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அதோட முதலாளி கோபால் பயந்து போய் ஓரமா நின்னுக்கிட்டு இருந்தான். என்ன கோபால் அண்ணா, இந்த காளமாடு எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்கு? இதுக்கு முன்னாடி அது சாதாரணமாக தானே இருந்துச்சு. என்னன்னே தெரியல வீரையா. கொஞ்ச நாளாவே அது பக்கத்தில் யாரையுமே விட மாட்டேங்குது. அதையே மீறி போனா கொம்பால முட்டை வருதுப்பா. பூபதி ஐயா அதை அடக்க சொல்லி சொன்னாரு. ஆனா நான் முயற்சி பண்ணி தோத்துட்டேன். வீரையா உன்னிப்பா அந்த காளமாட கவனிச்சான். அத நடக்கிறத பார்த்து அவன் ஏதோ தெரிஞ்சுக்கிட்டான். கோபால் அண்ணா, அந்த மாட்டுக்கு எதுவும் ஆகல. எனக்கு தெரிஞ்சு அந்த மாடு ஏதோ கஷ்டத்துல இருக்கு. அதோட காலை அது சரியா ஊன மாட்டேங்குது இல்ல. அது காலில் எதனா குத்திக்கிட்டு இருந்தா அதோட வலி தாங்க முடியாம அது கத்திக்கிட்டே இருக்குதோ? அப்படியா? ஆனா அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? பக்கத்துல போனாதான் முட்டை வருதே. அதுக்கு பிடிச்ச பச்சை புல்ல கொண்டு வா. நான் பொறுமையா அதுகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கேன். விலங்குங்களுக்கு பாசம் ரொம்ப அதிகம். வீரையா ஒரு கூடு நிறைய பச்சை புல்லை எடுத்துக்கிட்டு பொறுமையா ஒரு பாட்டு பாடிக்கிட்டு அந்த காளமாடு பக்கத்துல போய் நின்னா. வாடா டே முத்து, வா. என்னாச்சு உனக்கு? சரியா சாப்பிட மாட்டேங்கிறியாமே, வந்து சாப்பிடு வா. என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. வீரையா அப்படி பொறுமையா கூப்பிட்டதும் காளமாடோ சரி அப்படின்னு சொல்லி அந்த பச்சை புல்ல வந்து மெதுவா சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப வீரையா மெதுவா கால் கிட்ட போய் பார்த்தான். அதோட காலில் ஒரு முள்ளு குத்திக்கிட்டு காலே வீங்கி போயிருந்துச்சு. அட கடவுளே, எவ்வளோ பெரிய முள்ளு குத்தி இருக்கு. முத்து, கொஞ்சம் பொறுமையா இரு, அந்த முள்ளை நான் எடுக்கிறேன். வீரையா ரொம்ப பொறுமையா காளமாட்டுக்கு வலிக்காம அந்த முள்ளை எடுத்து அங்க பச்சளை மருந்தையும் போட்டுட்டான். அதை பார்த்து கோபால் சந்தோஷப்பட்டான். வீரையா, நீ ரொம்ப புத்திசாலி. எல்லாரும் அந்த மாட்டை பார்த்து பயந்தா
அந்த மாட்டுக்கு என்ன கஷ்டமோ என்னமோன்னு யோசிச்ச பாரு. உண்மையிலேயே நீ ரொம்பவே புத்திசாலிதான்ப்பா. விலங்குகளோட கோவத்துக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும் கோபாலண்ண. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். சரி வாங்க, இப்பவே மாட்டை கூட்டிக்கிட்டு பூபதி ஐயா கிட்ட போலாம். அன்னைக்கு சாயந்தர நேரம் ஊருக்கு நடுவுல பஞ்சாயத்து ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு. ஊரோட தலைவரான பூபதியும் அவருடைய பொண்ணான வள்ளியும் பஞ்சாயத்துக்கு வந்திருந்தாங்க. ஊஜனங்க எல்லாருமே ஒன்னா வந்திருந்தாங்க. அப்ப காளமாடு, பத்திரம் இதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வீரையா தைரியமா முன்னாடி வந்து நின்னான். ஐயா, நீங்க செய்ய சொன்ன 3 வேலையையும் வீரையா முடிச்சிட்டாங்க. பத்திரத்தையும் கொண்டு வந்துட்டான், பாறையையும் அகற்றிட்டான், காலமாட்டை கூட அடக்கிட்டான். பூபதி அதை கேட்டு ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும், வீரையா, உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய அதிசயம். இதை எல்லாத்தையும் நீ எப்படி செஞ்ச? ஐயா, இது எல்லாத்தையுமே நான் என்னோட அறிவை பயன்படுத்தி தான் செஞ்சேன். ராகவையாவை என் அறிவால ஜெயிச்சேன். பாறைய ஊரோட ஒற்றுமையை பயன்படுத்தி அகற்றினேன். காலமாட்டை பாசத்தை பயன்படுத்தி அடக்கினேன். ஒரு பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் தான் என் பின்னாடி இருந்து இதை செய்ய வச்சிருக்கு. அப்போ வள்ளி முன்னாடி வந்து நின்னு, அப்பா, வீரையா தைரியசாலி மட்டும் இல்லப்பா, ரொம்பவும் புத்திசாலி. இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை பிரச்சனையையும் தீர்த்து உண்மையான தலைவனா நம்ம முன்னாடி வந்து நின்னு இருக்காரு. பூபதி பெருமையா, சரியா சொன்னம்மா. வீரையா, என்னை மன்னிச்சிடு. நான் வயசானதால வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டேன், ஊரை பற்றி கவலைப்படலை. ஆனால் நீ என் கண்ணை திறந்து வச்சிட்ட. எல்லா சவால்லையும் நீ ஜெயிச்சிருக்க அப்படிங்கிறதால கொடுத்த வாக்குப்படி இன்னிலிருந்து நம்ம ஊரோட தலைவன் நம்ம வீரையா தான். பூபதி ஐயா, நான் ஊருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தில் வந்தேன். எனக்கு பதவி வேண்டாம், நீங்கள் சொல்கிற வேலையை செய்கிற இடத்துலையே இருந்துக்கிறேன். இல்லை வீரையா, உன்னை மாதிரி புத்திசாலியான தைரியமான ஆளு தான் நம்ம ஊருக்கு தேவை. அது மட்டும் இல்லை, என்னோட பொண்ணை உனக்கு கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த கிராமத்தை சேர்ந்த வீரனுக்கு என் பொண்ணை கொடுக்கறத விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? அதை கேட்டு ஊஜனங்க எல்லாருமே கையை தட்டி சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க. அப்ப வீரையா பணிவா, இதை ஊரோட முடிவா எடுத்துக்கிட்டு நான் ஏத்துக்கிறேன். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ஊர் மேல எந்த கெட்டவனுடைய பார்வையும் படாத அளவுக்கு நான் நிச்சயமா பார்த்துப்பேன். வீரையா, தைரியசாலியான உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அன்னையிலிருந்து அந்த கிராமம் வீரையாவோட பார்வையில ரொம்ப நல்லபடியாவே இருந்துச்சு. ராகவையா மாதிரி ஆட்கள் வீரையாவோட பேரை கேட்டாலே நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஊருக்குள்ள 1008 பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே பார்த்து நாம பயப்படாம தைரியமா, புத்திசாலித்தனமா, பொறுமையா அந்த பிரச்சனையை எதிர்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிற அந்த திறமை நமக்குள்ளேயே இருக்கும்.